குறுவை கோடை பட்டத்தில் வந்து குண்டு ரகங்களில் குறுகிய கால ரகங்கள்னு பார்த்தோம்னா டிபிஎஸ் 5 வந்து ஒரு சிறந்த ரகம். இந்த டிபிஎஸ் 5 வந்து அதிகமான மகசூல் வந்து நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது வறட்சியும் தாங்கி குறுகிய காலங்களில் அதிகமான தூரை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். மணிகள் நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் இதனுடைய மகசூல் பார்த்திங்கன்னா 2 டன் குறையில்லாமல் நமக்கு கோடை பருவத்தில் கிடைக்கிது. அடுத்து முக்கியமான ரகம்னா ஏஎஸ்டி 16. இந்த ஏஎஸ்டி 16 வந்து கோடையில் வந்து அதிகமான வெயிலில் வறட்சி இடையில் கிடைக்கக்கூடிய கோடை மழையில் தாங்கி வரக்கூடிய ஒரு ரகமாக ஏஎஸ்டி 16 இருக்குது. இந்த ஏஎஸ்டி 16 வந்து நல்ல ஒரு குண்டு ரகத்திலேயே அதிகமான ஒரு பூச்சி நோய் எதிர்த்து வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. கோடை பருவத்தில் 120 நாட்களில் 115 120 நாட்களில் இந்த ரகம் நம்ம அறுவடைக்கு தயாராக வந்துடும். இந்த ரக தேர்வும் வந்து கிணத்து பாசனம் மற்றும் வந்து போர்வெல்லை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த ரகமாக இருக்கும். கோடை மற்றும் குறுவையில் குறைஞ்ச நாளில் வறட்சி குறைஞ்ச அளவு தண்ணியில் தாங்கி வரக்கூடிய ஒரு ரகம்னா ஏரிடி 37. இந்த ஏரிடி 37 வந்து பொதுவாக வந்து குண்டு ரகத்தை சார்ந்தது. 110 நாள்லேயே நமக்கு வந்து அறுவடை ஆகிடும். அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான வறட்சியும் தாங்கி கூடிய தன்மை கொண்ட ரகமாக இருக்குது. இந்த ரகத்தை வந்து கோடையிலையும் குறுவையிலையும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். குறிப்பாக மணற்பாங்கான பகுதியில் அதிகமான மகசூல் கொடுக்கும். களிமண் பகுதியில் அதிகமான தூர்களை நம்ம எதிர்பார்க்கலாம். மணற்பாங்கான பகுதியில் 37 நடவு மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நெருக்கமான நடவை வந்து மேற்கொள்ளணும்.